எபேசியர் 2வது புத்தகம் பாடமாக சொன்ன வாழை பிள்ளைகள். அதாவது ஒபீடியன்ஸ் என்பது அதான் முக்கியம். கீழ்ப்படிதான். சின்ன பிள்ளைகளாம் சொன்னது கீழ்ப்படிஞ்சு ஒரு சங்கீதத்தை பாடலாங்கிறது முழுமையாக சொல்லிக்கலாம். அந்த முழுமையை சொன்னதுக்காக தரங்களை தட்டி நாமே அவர்கள் குழந்தைகள் சொல்கிறாங்க. வாழை பிள்ளைகள் வெயில் படிக்க போகிறாங்க, எங்கள் ஓய்வு படிக்கிறாங்க. அதிக வசனங்களை நாங்கள் சொல்லணும். அவன் கற்றுகளை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த குழந்தைகளுக்கான ஒரு விஷயம் நாங்கள் ஜெயம் பண்ண போகிறோம். கற்று நாளுக்கு நாளாக இந்த பிபிசி நான் வரப்போகிற மாதத்தில் ஒரு பிபிசி கேம்பை நடத்தலாம்னு இருக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு கலை நிகழ்ச்சியை வைத்து பிபிசி கேம்பை நடத்துவதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். மற்ற எல்லா குழந்தைகளையும் இந்த பிள்ளைகளுக்கு இந்து பிள்ளைகள், ஆட்சி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லா பிள்ளைகளும் அழைத்து நம்ம சபையில் ஒரு பிபிசி கேம்ப், ஒரு இசை நிகழ்ச்சி, துன்மார்க்கரின் ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரிசாயக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்கிறான் மனுஷன் பாக்கியவான். உடைய கோபத்திலிருந்து கடித்துக் கொள்ளாதே, உடைய குலத்திலிருந்து தண்ணீரை மென்மேல் இலக்கமாயிரு கர்த்தாவே. நான் பெலனற்ற போனேன், என்னை காமாற்றும் கர்த்தாவே. என்னை முதல் அனுப்புகிறேன், நாட்டுமாக்கியம் வியாசப்படுகிறது கர்த்தாவே. எதிர்த்து முடங்காதிருக்கு திரும்பும் கர்த்தாவே. நாட்டுமாய் விடுவியத்தை விடுவே நிமித்தம் என்னை லட்சியம் நினைவுக்கு பாதையில் மதிப்பிருப்பாங்க. என் பெருமூச்சு நான் எடுத்து போனேன். நான் முழுவதும் என் கண்ணீராளின் படுக்கையை மிகவும் நீளமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் வெளியே விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அநேக நிமித்தமும் மங்கி போயிற்று. என் அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அலுவலர் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாராமே.